வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பங்கேற்பு. தமிழக எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி. கொரோனா காலகட்டத்தில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டவர் பீலா வெங்கடேசன். கோவையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாட்டினை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. டிக்டாக் செயலி மீண்டும் செயல்படும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் தொலைபேசியில் ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நெய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார். இங்கு வர்த்தக கண்காட்சியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னிலை வகித்தார். பின்னர் பிரதமர் மோடி விழாவில் பேசிய போது, சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் 2250க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளையும் சேவைகளையும் காட்சிப்படுத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். இந்த வர்த்தக கண்காட்சியில் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் எரிசக்தி முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை நீலாங்கரையில் உடல்நலக் குறைவால் காலமான தமிழக அரசின் எரிசக்தி முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இவர் கொரோனா காலத்தில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக விளங்கியவர். இவர் உடல்நலக்குறைவு காரணமாக தரமணியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பீலா வெங்கடேசன் குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமை செயலாளர், அமைச்சர்கள் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். கோவையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாட்டினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். கோவையில் தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வருகின்ற 9, 10ஆம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு கோவையில் நடைபெற உள்ளது என்றார். பின்னர் அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார் என தெரிவித்தார். இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் துணை முதலமைச்சர் கடந்த ஏப்ரல் மாதம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்துள்ளார். பின்னர் மாநாட்டில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மத்திய அரசின் 10 துறைகளும் 10 மாநிலங்களின் அரசு துறைகளும் பங்கேற்க உள்ளன. மேலும் 750க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் 315க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மீண்டும் செயல்படும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட உள்ளார். டிக்டாக் செயலி உலக அளவில் பிரபலமாக உள்ள நிலையில் அமெரிக்காவில் 17 கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வந்தனர். இந்த செயலிக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அரசு தடை விதித்தது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலில் உள்ளது. ஆனால் டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்ட கெடுவை தற்போது வரை அதிபர் டிரம்ப் தொடர்ந்து நீட்டிப்பு செய்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மீண்டும் செயல்படும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதையடுத்து டிக்டாக் செயலியின் பெரும்பாலான கட்டுப்பாட்டை அமெரிக்கா கையகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. டிக்டாக் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலில் வெற்றி பெற உதவியதாக டிரம்ப் பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி மங்களூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவட்டி, கச்சிமயிலூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மங்களூர் ஒன்றிய குழு தலைவர் சுகுணா சங்கர், ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஊழல்வாதி என கூறிய பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசிய அவர், பீகாரில் அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் நாடு முழுவதும் வாக்கு திருட்டை விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டும், வீடுகளிலும் கையெழுத்து இயக்கம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஊழல்வாதி, சிறை தண்டனை பெற்றவர் என்றெல்லாம் பாஜகவினர் தெரிவித்தனர். அவர்களுடன் கூட்டணி வைக்கலாமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலில் அதிமுகவிற்கு அவர் விசுவாசமாக இருக்கட்டும், அதன் பிறகு பேசட்டும் என கூறினார். விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலித் இயக்கமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், விசிக ஆரம்பிக்கப்பட்டது தலித் இயக்கமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லோருக்குமான கட்சியாக அந்த கட்சியின் தலைவர் நினைத்துக் கொண்டு செல்கிறார் என்று தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் அந்த ஓடிபியை கொடுத்துதான் இந்த வாக்குகள்லாம் எரேஸ் பண்ணி இருக்காங்கன்றது சார்ஜஸ் வைக்கிறாங்க. அப்ப அந்த பின் நம்பர் பாஸ்வேர்டு கோட் யாருக்கிட்ட இருக்கும்? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கும். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவின் தவறை சுட்டிக்காட்டவில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் நடந்த அதிமுக பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, இதுவரை 154 தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார் என தெரிவித்தார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எதிர்கட்சியாகத்தான் வருவார்கள் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் முதல்வர் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என கூறினார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உயிரிழக்க செய்யப்பட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவின் தவறை சுட்டிக்காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து செல்வ பெருந்தகைக்கு அதிமுக பற்றி பேச அருகதை இல்லை எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு தமிழகத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல்ல தேர்தல் களத்துக்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால், எந்த தலைவரும் கூட்டணிகளை பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி நிலக்கோட்டையில் அதிமுகவின் தேர்தல் பூத் கமிட்டி ஆலோசனை பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அதிமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தேர்தல் ஆலோசனை பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், ஒன்றிய செயலாளர் யாகப்பன், நகர செயலாளர் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கோ-ஆப்டெக்ஸ் நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தீமஞ்சன கோபுர தெருவில் உள்ள பௌர்ணமி கோ-ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் தீபாவளி சிறப்பு விற்பனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு தள்ளுபடி விற்பனையில் பட்டுப்புடவை, வேட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு ரக கைத்தறி ஆடைகள் விற்பனைக்காக வைத்தனர். அண்ணா எம்ஜிஆரை போல நடிகர் விஜயை மக்கள் ஏற்பார்களா என்பது தேர்தல் முடிவில்தான் தெரியும் என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் கல்லூரியில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தின் 75வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 1000 பேருக்கு அரிசி மூட்டை, வேட்டி, பாத்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை ஏசி சண்முகம் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜிஎஸ்டி வரி குறைப்பில் மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். இதனால் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் கடைகளில் குவிந்து வருகிறார்கள் என்றும், இது மோடியின் பொற்கால ஆட்சி என்று பிரதமருக்கு புகழாரம் சூட்டினார். பொருளாதாரத்தில் 14வது இடத்தில் இருந்த இந்தியாவை 4ஆம் இடத்திற்கு மோடி கொண்டு வந்துள்ளார் என்றும், விரைவில் இந்தியா வல்லரசு நாடாகும் எனவும் கூறினார். இதனையடுத்து புதிய நீதி கட்சியின் பொதுக்குழுவை விரைவில் கூட்டி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார். அண்ணா எம்ஜிஆர் போல நடிகர் விஜயை மக்கள் ஏற்பார்களா என்பது தேர்தல் முடிவில்தான் தெரியும் என கூறினார். தென்காசியில் தமிழ்நாடு நாட்டார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் பா. சிவந்தி ஆதித்தனாரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பா. சிவந்தி ஆதித்தனாரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நாட்டார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் லூர்து நாடார் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
பின்னர் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லூர்து நாடார் பேசிய போது, தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் பழுதடைந்த கோபுரத்தை கட்டியமைத்த சிவந்தி ஆதித்தனார் பெயரை தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து அக்டோபர் 2ஆம் தேதி முன்னாள் முதல்வர் காமராஜரின் நினைவு நாளில் கிண்டியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மதுரையில் லூர்து அன்னை ஆலயத்தின் சலேசிய சபை குருக்களின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் கோப்புதூர் லூர்து அன்னை ஆலயத்தின் சலேசிய சபை குருக்களின் 50 ஆண்டுகள் நிறைவையொட்டி பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து தலைமை தாங்கி கூட்டு திருப்பலியை நிறைவேற்றினார். பின்னர் அவர் பேசிய போது, இறை மக்கள் மரியன்னையின் வழியில் சென்று சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் மதுரை இயேசு சபையின் மாநில தலைவர் தாமஸ் அமிர்தம், சென்னை சலேசிய சபையின் மாநில தலைவர் டான்போஸ்கோ லூர்துசாமி, திருச்சி சலேசிய சபையின் மாநில தலைவர் அகிலன் சர்பிரசாதம் உள்ளிட்ட தலைவர்கள் முன்னிலை வகித்தனர். பின்னர் கோபுதூர் பங்கில் பணிபுரிந்த முன்னாள் பங்கு தந்தையர்கள், துறவிகள், அருட்கண்ணியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினர். இதில் மதுரையில் உள்ள அனைத்து பங்குகளிலிருந்து ஏராளமான மக்கள் பங்கேற்று அன்னையின் ஆசிர்வாதம் பெற்றனர். தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றி வரும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் கொத்தடிமைகளாக கோழிப்பண்ணையில் 1 வருடமாக பணி செய்து வந்த 9 இருளர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் இருளர் சமூகத்தை சேர்ந்த 3 குடும்பத்தினர் திண்டிவனம் மரக்காணத்தில் உள்ள மாரியமங்கலம் வாசு ஆகியோருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் முன்பணம் பெற்றுக்கொண்டு கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதுகுறித்து திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ், வட்டாட்சியர் யுவராஜ், மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி ஆகியோர் விசாரணை செய்து கொத்தடிமைகளாக பணி செய்து வந்த 9 இருளர்களை மீட்டனர். பின்னர் அவர்களுக்கு உடற்பரிசோதனை செய்து விடுதலைக்கான சான்றிதழினை வழங்கி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இருளர் சமூகத்தினர் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வெள்ளிமேடுபேட்டை மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். உத்தரமேரூர் வட்டத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புடைய அரசு நிலங்களை வருவாய்த்துறையினர் மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த காரணி ஊராட்சிக்கு சொந்தமான நிலத்தில் சென்னையை சேர்ந்த பிரபல அதிமுக நிர்வாகி ரவி என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலங்கள் உள்ளன. திடீரென இரவோடு இரவாக தனது பட்டா நிலங்களை ஒட்டியுள்ள அரசுக்கு சொந்தமான 20 சென்ட் நிலத்தை இணைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் இப்பிரச்சனை குறித்து கோட்டாட்சியர் ஆஷிக் அலியிடம் நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளனர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் 24 மணி நேரத்திற்குள் சர்வேயர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் அளவீடு செய்தனர். வருவாய்த்துறையினரின் கள ஆய்வில் தனிநபர் அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த அரசு நிலங்களில் கம்பி வேலிகளை அகற்றி அரசு நிலங்களை உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர் மீட்டெடுத்தனர். இதில் உத்தரமேரூர் வருவாய்த்துறை மண்டல துணை வட்டாட்சியர் ரம்யா, பெருநகர காவல் ஆய்வாளர் சக்திவேல் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அச்சிறுபாக்கத்தில் குடியிருப்பு மத்தியில் முள் புதர்களை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கத்தில் சித்தேரி செல்லும் சாலை உள்ளது. இங்கு சில மாதங்களாக அச்சாலை செல்லும் வழியில் முள் புதர்கள் மற்றும் சாக்கடை கால்வாய் ஏற்பட்டு விஷ ஜந்துக்கள் உள்ளதாக அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அச்சிறுபாக்கம் பேரூராட்சி அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் பல முறை புகார் அளித்தும் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டினர். ஆகவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். வால்பாறையில் பாய்ந்து வந்த கரடியை தொழிலாளர் ஒருவர் குடையை வைத்து விரட்டி உயிர் தப்பித்த பரபரப்பு காட்சிகள் தற்போது வைரலாகி உள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பாரலை எஸ்டேட்டில் கரடியின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது.
இந்நிலையில் தேயிலை ஆலயத்தில் திடீரென புகுந்த கரடி தொழிலாளியை தாக்க முயன்ற நிலையில் தொழிலாளி கையில் வைத்திருந்த குடையை மறைத்து சத்தம் போட்டு அலறியதால் கரடி மிரண்டு ஓடியுள்ளது. இதனால் எந்தவித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக தொழிலாளி உயிர் தப்பினார். பின்னர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ள காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கரடியை பிடிக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மது போதையில் சாலையோரம் கிடந்த நபரிடம் தங்கச்சங்கிலியை பறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை போரூர் அருகே காரம்பாக்கத்தை சேர்ந்த ராஜ்கிரண் ஆலப்பாக்கத்தில் மது அருந்திவிட்டு சாலையோரம் கிடப்பதாக அவரது மனைவி பிரியதர்ஷினியிடம் அக்கம் பக்கத்தினர் சிலர் தகவல் தெரிவித்தனர். பின்னர் அவர் மனைவி நேரில் சென்று பார்த்தபோது மது போதையில் கணவர் ராஜ்கிரண் கீழே கிடந்துள்ளார். இதையடுத்து அவரது கழுத்தில் இருந்த 4 சவரன் கொண்ட 2 தங்கச்சங்கிலிகளை அருகே அமர்ந்திருந்த ஒரு நபர் பறித்து வைத்திருந்தார். இந்நிலையில் அங்கிருந்த நபர்கள் அந்த நபரை பிடித்து மதுரவாயில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக பிரியதர்ஷினி அளித்த புகாரின் பேரில் காரம்பாக்கத்தை சேர்ந்த ஜாகிர் ஹுசைனை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 4 சவரன் தங்கச்சங்கிலியை மீட்டனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூரில் கோதண்ட ராமசாமி கோவிலில் அன்னப்பட்சி வாகனத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரில் உள்ள கோதண்ட ராமசாமி கோவிலில் 83 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் திருவிழா கருடன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து ஸ்ரீனிவாச பெருமாள் அன்னப்பட்சி வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பின்னர் தினந்தோறும் சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெற உள்ளதால் ஆன்மீக பக்தர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். காரைக்காலில் பல்வேறு வீடுகளில் கொலு தர்பார் காட்சிப்படுத்தி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் கொலு பொம்மைகளை காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டாடி வருகின்றனர். மேலும் அம்பாள் தினம் ஒரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து சிலர் தங்கள் வீடுகளிலும் 7 நிலைகளில் கொலு பொம்மைகளை வைத்து மேல் வரிசையில் சாமிகளின் கொலு பொம்மைகளை வைத்து தினமும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் தங்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீடுகளில் வசிப்பவர்களை அழைத்து பரிசு பொருட்களையும் வழங்கினர். தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி கலைவிழா முன்னிட்டு பெரியநாயகி அம்மனுக்கு சதஸ் அலங்காரம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பெரிய கோவில் பெரியநாயகி அம்மன் உடனுறை பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இதில் நவராத்திரி விழா சிறப்பாக தொடங்கியது. இதனையடுத்து பெரியநாயகி அம்மனுக்கு சதஸ் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தும் சுவாமி தரிசனமும் செய்தனர். விருதாச்சலத்தில் கைகள் கட்டப்பட்டு வாலிபர் ஒருவர் உயிர் மாய்த்த நிலையில் இருந்த உடலை காவல்துறையினர் மீட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியை சேர்ந்தவர் தனசங்கு மகன் ராமராஜன். இவர் விருதாச்சலத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வாகனத்தில் கிளீனராக பணிபுரிந்து வந்தார். மேலும் குடும்ப பிரச்சனையின் காரணமாக பெற்றோர் வெளியூரில் உள்ள தனது சகோதரி வீட்டில் வசித்து வந்த நிலையில் ராமராஜன் மட்டும் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் உறவினர் ஒருவர் ராமராஜன் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கைகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் ராமராஜன் உயிர் மாய்த்த நிலையில் இருந்தார். மேலும் இதனை கண்ட உறவினர் கத்தி கூச்சல் போட்டதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ராமராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவரின் தந்தை தனசங்கு தனது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் கட்சிகள் தாவேக அல்லது அதிமுக கூட்டணியில் இணையும் என செய்தியாளர்களிடம் ஜெகன்மூர்த்தி கூறியுள்ளார். சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம் தலைவர் தாமஸ் பர்னபாஸ், செயலாளர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது. இந்த கொண்டாட்டத்தின் போது 150 பேருக்கு கிரைண்டர்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் கேவி குப்பம் எம்எல்ஏ மற்றும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மூர்த்தி, அரசியலில் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு என குறிப்பிட்ட தலைவரை எதிராக வைத்துதான் பேசுவார்கள். அப்போதுதான் அதன் மூலம் ஒரு விளம்பரத்தை பெற நினைப்பார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை தாவேக தலைவர் விஜய் விமர்சிப்பது தொடர்பாக பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உண்மையிலேயே விஜய் தேர்தலில் மக்களை சந்தித்து வெற்றி பெற்றால் அவரை வாழ்த்துவோம். தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள் உள்ளன. அதற்குள் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டு அந்த கூட்டணி உடையும். அதில் இருக்கும் சில கட்சிகள் தாவேக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாக ஒரு சில தலைவர்கள் நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கவில்லை, நேரடியாக மக்களிடத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று புதிதாக சொல்லி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரியில் திமுக 5வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் அதற்கான பணியை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் பாரதி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருவுருவச் சிலை திறப்பு விழா, கலைஞர் நூலகம் திறப்பு விழா மற்றும் கதிர்காமம் தொகுதி திமுக அலுவலக திறப்பு விழா என முப்பெரும் விழா சண்முகாபுரம் காவல் நிலையம் அருகில் நடைபெற்றது. விழாவில் தலைமை கழக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் பாரதி அவர்களும், புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சிவா அவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் கலைஞர் திருவுருவச் சிலை, நூலகம் மற்றும் கழக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் அவைத்தலைவர் சிவக்குமார் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் பாரதி, புதுச்சேரியில் ஏற்கனவே பாருக் மரைக்காயர், ராமச்சந்திரன், ஜானகிராமன் என 3 முதலமைச்சர்கள் திமுக சார்பில் இருந்துள்ளார்கள். 4 முறை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் தற்போது 5வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெற உள்ளது. மேலும் தொகுதி பங்கீடு குறித்து உள்ளூர் தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதை குறித்து இறுதி முடிவால் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தான் முடிவெடுப்பார்கள் என கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 82,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 10,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 720 ரூபாய் குறைந்து 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 91,728 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 150 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 162 புள்ளிகள் குறைந்து 81,553 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 45 புள்ளிகள் குறைந்து 25,011 புள்ளிகள் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பங்கேற்பு. தமிழக எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. கொரோனா காலகட்டத்தில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டவர் பீலா வெங்கடேசன். கோவையில் 2 நாட்கள் நடைபெற உள்ள உலக புத்தொழில் மாநாட்டினை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. டிக்டாக் செயலி மீண்டும் செயல்படும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் தொலைபேசியில் ஆலோசனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.